ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. வால்மீகி பகவான் ஸ்ரீராமனை பற்றி பேசும்போது ராமன் யாரையெல்லாம் ரட்சிக்கிறார், காக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய என்றால் உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் அனைத்துக்குமே ராமன்தான் காப்பாளனாக இருக்கிறார் என்று முதலிலே கூறினார். இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும் வாழவில்லை, எத்தனையோ பிராணிகள் நாமும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோம். அப்ப மனிதர்கள் இயற்கையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டால் மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் ஏற்படுகிறது, எத்தனையோ அழிவுகள் நேருகின்றன. அதனால் மனிதர்களுக்கும் பல கேடுகள் விளைகின்றன. அதனால் உலகத்தில் மக்களை மட்டும் ரட்சிப்பதை குறிக்கோளாக கொள்ளாமல் ஜீவலோகம்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள், விலங்குகள், மனிதர்கள் அனைவரையுமே பகவான் தான் ரட்சிக்கிறார் என்று வால்மீகி சொன்னார். சரி, எப்படி ஜீவராசிகளை ரட்சிக்கலாம்? ராமன் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு என்ன துன்பமோ அவற்றையெல்லாம் போக்குவாரா? எப்படி இந்த காரியத்தை ஒருவரால் சாதிக்க முடியும்னு பார்த்தால் அதற்காக அடுத்தது சொன்னார், தர்மஸ்ய பரிரக்ஷிதா. ராமன் ஜீவராசிகள் அனைத்தையும் காக்கிறார்னு சொன்னால் தன்னுடைய கையில் இருக்கும் வில்லை கொண்டு அனைவரையும் காக்கிறார் என்று பொருள் கொள்ள முடியாது. அப்படி ஒருவரால் வில்லை கொண்டு எத்தனை பேரை ரட்சித்து விட முடியும்? ஒரு அயோத்தியில் வாழும் மக்களை வேணா ராமன் ரட்சிக்கலாம், தன்னோடு சண்டையிட்ட குரங்கு படையை வேண்டா ரட்சிக்கலாம், சீதையை ரட்சிக்கலாம், லக்ஷ்மணனை ரட்சிக்கலாம். உலகத்தில் யார் யாருக்கு எங்கெங்கு துன்பம் வருமோ அவை அனைத்தையும் அந்தந்த இடத்திலிருந்து ராமன் வில்லேந்தி ரட்சிப்பார் என்று சொல்ல முடியாது. அப்ப எப்படி ஒருவர் அனைத்தையும் காக்க முடியும் என்றால் உலகத்தில் தர்மத்தை நன்கு ராமன் நிலைநாட்டுகிறபடியால் அதன் மூலம் ஜீவராசிகள் தானாக காக்கப்படுகின்றன. ராமன் ஒவ்வொரு ஹிம்சிக்கப்படும் பிராணியையும் போய் ரட்சிக்க வேண்டும் என்பதில்லை. அஹிம்சை என்கிற ஒரு தத்துவம், அஹிம்சை என்கிற தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்டி விட்டால் தானாகவே ஜீவராசிகளை ரட்சித்ததாகத்தானே ஆகும். அப்ப தர்மஸ்ய பரிரக்ஷிதா, தர்மத்தை நிலைநாட்டி அதன் மூலம் ஜீவராசிகள் அனைவரையும் ராமன் மகிழ்விக்கிறார், ரட்சிக்கிறார்னு வால்மீகியினுடைய கூற்று. அப்படி ராமன் தர்மத்தின் வழியே ஒழுகுபவன், எப்போதும் தர்மத்தை நிலைநாட்டுபவன் தான் என்று அனைவருமே சொல்வார்கள். ஆனால் அதற்கு ஐயம் எமக்கு ஏற்படும்படிக்கு சில நிகழ்வுகள் மட்டும் அன்று தொடங்கி இன்றளவும் சர்ச்சிக்கப்பட்டு வருகின்றன. அதிலே ஒரு நிகழ்வுதான் வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்னாரே, அது தர்மம் கிடையாது. ராமன் உண்மையான வீரன், தர்மசீலனாக இருந்திருந்தால் வாலியோடு நேருக்கு நேர் யுத்தம் செய்திருக்க வேண்டும், தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்க வேண்டும். மறைந்திருந்து ராமன் கொன்றாரே என்கிற ஆரோபம் எந்நாள் தொடங்கியோ உண்டு. அந்த ஒரு கதை நிகழ்வு, ராமனுக்கும் வாலிக்கும் நடந்த ஒரு உரையாடல், அதிலிருந்து எப்படி ராமன் தீங்கற்றவன், குற்றமற்றவன் என்று நிரூபித்துள்ளார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த பகுதியிலே வாலி என்னென்ன கேள்விகளை எழுப்பினார் என்பதை பார்த்து விட்டோம். ராமா, நீ ஆளக்கூடிய பூமி வேறு, நான் ஆளக்கூடிய கிஷ்கிந்தை வேறு, இது உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாலும் இல்லையோ. ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒரு காவல் நிலையம் உள்ளதென்றால் அந்த ஒரு பகுதிக்குள்ளே ஏதான திருட்டோ கொலையோ நடந்தால்தான் அவர்கள் விசாரிக்க முடியும். பக்கத்து ஊர்ல நடந்ததற்கு இந்த ஊர் காவல்காரர் விசாரிக்க முடியாது, அது வேறு ஒருவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாலும் இல்லையோ. அதை போல வாலி கேட்கிறார், உன்னுடைய பூமியே இது கிடையாது, உனக்கோ கோசல தேசம்தான் ராஜ்யம், இது என்னுடைய ராஜ்யமான கிஷ்கிந்தை. அப்ப நீ எப்படி இங்கு ஒருவருக்கு தண்டனையோ நல்லதோ தீயதோ செய்யலாம்? அடுத்தது, என்னை கொல்லும் அளவுக்கு நான் பாபமே ஏதும் செய்யவில்லையே, எதனால் என்னை நீ கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாய்? மூணாவது, அப்படியே கொல்ல வேண்டும் என்றாலும் நேரோடு நேர் சண்டையிட்டுத்தானே கொண்டிருக்க வேண்டும், ஏன் மறைந்திருந்து கொன்றாய்? எனக்கும் உனக்கும் முன்பகை ஏதாவது உண்டா? உன் பூமியை நான் பறித்து கொண்டது கிடையாது, உன்னை அவமரியாதை செய்தது கிடையாது, நான் என் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்க நீ எதற்காக என்னை இப்படி கொன்றாய் என்று எத்தனையோ கேள்விகளை வாலி கேட்டார்.
அதற்கு ராமன் பதில் சொல்ல தொடங்கினார். வாலி, நீ நினைக்கும் அளவுக்கு தர்மத்தை மேலோட்டமாக புரிந்து கொண்டு இதற்கு பதில் அறிய முடியாது. தர்மம் மிகவும் சூக்ஷ்மமானது. ஒரு குரங்கு ஆன உனக்கு போய் இதை தெரியும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்து வசிஷ்டரிடத்திலே கல்வி பயின்ற நான் தான் தர்மத்தை உண்மையாக அறிவேன் என்று ராமர் சொன்னார். இனி வாலி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்ன சமாதானத்தை ராமன் சொல்லுகிறார் என்று ஒவ்வொன்றாக இன்று பார்க்கலாம். முதல்ல தெரிவிக்கிறார், இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி சசைல வனகானனா மிருகபக்ஷி மனுஷ்யாணாம் நிக்ரஹ அனுகிரகேஷ்வபி தாம் பாலயதி தர்மாத்மா பரத சத்யவான் ரிஜுஹு தர்ம காமார்த்த தத்துவஜ்ஞா நிக்ரஹ அனுகிரகே ரதஹா. ராமன் தெரிவிக்கிறார், முதல் கேள்வி என்ன கேட்டாய்? இது உன் பூமி கிடையாதே, உன்னுடைய ஆட்சி இந்த இடத்தில் கிடையாதே என்றுதானே கேள்வி கேட்டாய். நீ சொன்னதே தவறு. இந்த பூமி அனைத்தும் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடையதுதான். இக்ஷ்வாகூனாம் இயம் பூமிஹி, இந்த பாரத நாடு முழுவதுமே இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் சூரிய குலத்து அரசர்கள், அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுதான். சசைல வன கானனா, சைலம் என்றால் மலை, வனம் என்றால் காடுகள். இப்போ பூமி எல்லாம் எங்கு வயல்வெளிகள் உள்ளனவோ கிராமங்கள் உள்ளனவோ அவற்றிலெல்லாம் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய ஆட்சி. மலைக்குள்ளே வந்தால் கிஷ்கிந்தையிலே இவர்களுடைய ஆட்சி கிடையாது. அதே போல காட்டுக்குள்ளே தண்டகாரண்யத்துக்குள்ளே இவர்கள் ஆட்சி கிடையாது என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. சசைல வனகானனா இயம் பூமி, இங்க இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், நதிகள், குளங்கள் அனைத்தோடும் கூடின இந்த பூமி பரப்பு உள்ளதே, இது அனைத்துமே இக்ஷ்வாகு வம்சத்தவருடையது. நாங்கள் தான் இதை ஆட்சி செய்வதற்கு தகுதி உடையவர்கள். மிருகபக்ஷி மனுஷ்யானாம் நிக்ரஹ அனுகிரகேஷ்வபி, பூமி மட்டும் எங்களுடைய பொறுப்பு நினைக்காதே. இந்த இடத்துல ஆட்சின்னு சொன்னால் அவர்களுக்கு சொந்தம்னு பகவான் சொல்லவே இல்லை. ராமனை பொறுத்தவரை சாஸ்திரங்கள் சொல்லுவது, ஒரு ராஜாவுக்கு அவனுடைய ராஜ்யம் சொந்தமே கிடையாது. ராஜ்யம் என்பது மக்களுடைய ராஜ்யம். அதை ஆட்சி செய்து நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எங்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், வேதத்திலே பல யாகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதிலே ஒரு யாகம் விஸ்வஜித் என்று ஒரு யாகம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த விஸ்வஜித் யாகத்தை செய்யும் போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து அனைத்தையுமே மற்றவர்களுக்கு தானமாக, அதை நமக்கு செய்து வைத்த ரித்விக்குகளுக்கும் தானமாக கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கும் போது எதையெல்லாம் கொடுக்கலாம் என்கிற ஒரு விசாரம் மீமாம்சா சாஸ்திரத்திலே வருகிறது. அப்ப கேட்கிறார், ஒரு ராஜா விஸ்வஜித் யாகம் செய்கிறார், தன்னுடைய சொத்து அனைத்தையும் மக்களுக்கு வழங்கி விட வேண்டும். அப்படி வழங்கும் போது தன்னுடைய ராஜ்யத்தையும் சேர்த்து கொடுத்து விடலாமா? என்னுடைய ராஜ்யத்துல இந்த கிழக்கு பகுதியை ஒருத்தருக்கு தானம் கொடுக்கிறேன், மேற்கு பகுதியை ஒருவருக்கு தானம் கொடுக்கிறேன், கொடுக்கலாமானால் அங்கு சாஸ்திரம் கூறுகிறது, ராஜ்யம் என்பது ராஜாவினுடைய சொத்தே கிடையாதே. தன்னுடைய சொத்து தனக்கென்று தனியாக என்ன முத்துமாலைகள், வைரம், வைடூரியம், கோமேதகம் என்ன இருக்குமோ அவற்றை வேண்டுமானால் அவர் தானம் செய்யலாமே தவிர, ஊர், பூமி, நாடு, வளங்கள் என்பவை மக்களுடைய சொத்துக்கள். அதனால் அவற்றை ஒரு ராஜா தானம் கொடுக்க முடியாது, அவனுடைய சொத்தே அல்ல என்று மீமாம்சா சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்ப ராமன் இங்க சொல்லுது இக்ஷ்வாகூணாம் பூமிகின்னு சொன்னால் இதை ஆழ்வதற்கான சக்தி எங்களுக்கு உண்டு, தகுதி எங்களுக்கு உண்டு. இங்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று ராமன் சொல்லுகிறார். அதுக்கு மேல மிருக பக்ஷி மனுஷ்யானாம் நிக்ரஹ அனுகிரகேஷ்வபி, பூமி மட்டும் எங்கள் சொத்து நினைக்காதே. இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், பக்ஷிகள், மனுஷர்கள் இவர்களுடைய நன்மைக்கு பரிசளிப்பதும் சரி, இவர்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு தண்டனை கொடுப்பதும் சரி. நிக்ரஹ அனுகிரகன்னு சொல்ற பாருங்க. அனுகிரகம்னா ஒருவருக்கு ஆசி வழங்குவது, பரிசு வழங்குவது. நிக்ரகம் என்றால் அவருக்கு தண்டனை கொடுப்பது. ஒருவர் நல்லபடி நடந்தால் அவர் மனுஷராகத்தான் இருக்கணும், தேவை கிடையாது. மிருகமாகவோ பக்ஷியாகவோ மனுஷனாகவோ யாராக இருந்தாலும் இந்த பூமிக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் நல்லது செய்தால் பரிசளிப்பதற்கும் தீமை செய்தால் தண்டனை கொடுப்பதற்கும் எங்களுக்கு தகுதி உண்டு என்று ராமன் தெரிவித்தார். உடனே வாலி ராமனை பார்த்தார். ராமா, உனக்கா அந்த தகுதி உண்டு? நீ சடைமுடியோடு தவக்கோலத்தில் அன்றோ இருக்கிறாய், நீ ராஜாவே கிடையாதே, நீ எப்படி இந்த நாட்டை ஆளலாம் என்று வாலிக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையோ? அதற்கு ராமன் அடுத்து பதில் சொல்லுகிறார், நான் ஆளுகிறேன்னு சொல்லவே இல்லையே. தாம் பாலயதி தர்மாத்மா பரதஹா சத்யவான் ரிஜுஹு தர்ம காமார்த்த தத்வஜ்ஞா நிக்ரஹ அனுகிரகே ரதஹா. நான் தலைவன் சொல்லவே இல்லையே. இந்த பூமியை இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் அரசன் பரதன் என்கிற தர்மாத்மா. அவனுக்கு தர்மம், அர்த்தம், காமம் அனைத்தினுடைய நுட்பங்களும் தெரியும். அப்ப யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ
அதை ஒரு நாளும் கொடுக்காமல் பரதன் விட்டு விட மாட்டான். யாருக்கு பரிசு வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கண்டிப்பா பரிசு வழங்காமல் இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு ராஜாவினுடைய பொறுப்பு. ஒருவர் நல்லபடி செய்தால் அதை ஊக்குவித்து பரிசளித்து அவரை வாழ்விக்க வேண்டும். ஒருவர் தவறான வழியில் போனால் அதற்கு தண்டனை கொடுத்து அவரை திருத்தவும் வேண்டும். அந்த நிக்கிரக அனுக்கிரகே ரதஹா, அதுல ரொம்ப ஈடுபாடோடு மக்களை நெறிப்படுத்துவதில் பரதன் ஈடுபாடோடு இருக்கிறார். அவர்தான் இப்போது ராஜா. தாம் பாலயதி தர்மாத்மா சத்யவான் ரிஜுஹு. பரதனுக்கு நேர்மையை தவிர ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு தவறு நிகழ்ந்தாலும் காணாக்கண் இடுவது என்பது பரதனுக்கு தெரியாது. கண்டிப்பா ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனையை கொடுத்தாக வேண்டும்னு பரதனுக்கு எண்ணம் என்று ராமன் அடுத்து சொன்னார். இன்னும் வாலிக்கு புரியவில்லை. நீர் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர், பரதன் ஆட்சி செய்கிறான்னு சொல்றீர், உமக்கும் பரதனுக்கும் என்ன தொடர்பு? அவருக்கு அண்ணா என்பதற்காக என்ன அடிக்கலாமானால் ராமன் தன்னை பரதனுடைய தமையன்னு சொல்லிக் கொள்ளவில்லை. தஸ்ய தர்ம கிருதாதேசாக வயம் அந்நேச்ச பார்த்திவாக சராமோ வசுதாம் கிருத்ஸ்னாம் தர்ம சந்தானம் இச்சவஹா. நான் யார் தெரியுமா? அந்த பரதனுடைய பணியாள். பரதன் ஒரு ஆதேசம், ஆணை எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கார். நீங்கள் எல்லாம் காடுகள் மலைகள் எல்லோரும் சென்று ஆங்காங்கு ஏதான அதர்மங்கள் நடந்தால் என் பெயரிலே என் ஆணையின்படி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டு வர வேண்டும். ஏன்னா ஒரு பரதன் அயோத்தியில நந்தி கிராமத்துல தான் இருக்க முடியும். பாரத தேசம் முழுவதும் ஒரு பரதன் எல்லா இடத்துக்கும் போய்விட முடியாது. அப்ப பரதன் ஆணை பிறப்பித்திருக்கிறாராம். யாரெல்லாம் சின்ன சின்ன அரசர்கள் அரச குலத்தவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் தங்கள் ராஜ்யத்துக்குள்ளே காடுகள் மலைகளுக்குள்ளே சுற்றி போய் ஆங்காங்கு நடக்கும் தீமைகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பரதன் ஆணை கொடுத்திருக்கார். பரதன் தான் ராஜா. அவருடைய ஆணையின் பேரில் நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன். பரதன் ராமனை பார்த்து சொன்னாராம், ராமா, நான் ஆளப் போகிறேன், நீ தண்டகாரண்யத்துக்குள்ளே கிஷ்கிந்தை முதலான இடங்களுக்கு போய் ஆங்காங்கு இருக்கும் தீயவர்களை எல்லாம் அழித்து விட்டுவான்னு சொன்னார். அதற்காகத்தான் முன்னாடியே பஞ்சவட்டியிலே கரதூஷணாதிகளை அழித்து விட்டேன், அதுவும் பரதனுடைய ஆணையாலே. இப்போது இங்கு வந்தேன், கிஷ்கிந்தையில் நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய், அதனால் உன்னை கொன்று விட்டேன். இது பரதனுடைய ஆணையின் பேரில் செய்யப்பட்டது. பரதனுக்கு அதற்கு உரிமை உண்டு. நான் அவனுடைய சேவகன். அதனால் நான் இந்த தண்டனையை நடத்தி வைத்தேன். ராஜா தண்டனையை பிறப்பித்தா அவரேவா கத்தியை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா வெட்டுவர். ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தால் ராஜாதான் தலையறுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கு வேறொருவர் பணியாள் வச்சிருப்பாரு. அதை போலத்தான் நான் வந்தேன் என்று ராமன் சொன்னார். அப்ப முதல் கேள்வி, இது உங்கள் பூமி அல்லவே என்பது பட்டு போயிற்று. அதுக்கு மேல ராமன் சொன்னார், துவம் து சங்கிருஷ்ட தர்மஹா ச கர்மணாச்ச விகர்ஹிதஹா காமதந்திர பிரதானஸ்ச ந ஸ்திதோ ராஜவர்த்மனி. அதுக்கு மேல ராமன் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். சரி, உங்களுக்கு இந்த இடத்துல தண்டனை கொடுப்பதற்கு உரிமை இருந்தாலும் நான் தண்டிக்கப்பட வேண்டியவனே கிடையாதேன்னு வாலியினுடைய எண்ணம். நான் என்ன தவறு செய்தேன்? உங்களை அவமரியாதைப்படுத்தினேனா? பூமியை அபகரித்துக் கொண்டேனா? நான் எதுவுமே தவறு செய்யாத போது எதற்காக எனக்கு தண்டனைன்னு கேட்டாரே, அதற்கு பதில் சொல்லுகிறார், நீ சங்கிருஷ்ட தர்மஹா, நீ தர்மத்தில் கலப்படத்தை ஏற்படுத்தி விட்டாய். உன்னுடைய செயல்களாலே நீ நிந்திக்கத்தக்கவனாக இருக்கிறாய். கர்மணாச்ச விகர்ஹிதா. விகர்ஹான்னு சொன்னா வசவு. பெரியோர்கள் எல்லாம் நிந்தை செய்வார்கள் நாம் தவறான வழியில் நடந்தால். அப்படி சான்றோர்கள் உன்னை இகழும்படிக்கு நீ தவறான ஆச்சாரத்தோடு இருக்கிறாய். ராஜ்யம் எப்படி ஒரு ராஜா நடத்த வேண்டுமோ அந்த மார்க்கத்திலிருந்து நீ பிறண்டு விட்டாய். இதுதான் நீ பண்ண தவறுன்னு தெரிவித்தார். வாலிக்கு புரியவில்லை. காமதந்திர பிரதானஹா, நீ காமத்தில் உலக இன்பங்களில் ஆசை கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்மத்தை பின்தள்ளி விட்டாய். இது உன் தவறுன்னு சொன்னால் ராமன் எதை பத்தி சொல்றாருன்னு வாலிக்கு புரியவில்லை. சரின்னு தெளிவாக ராமன் சொல்லுகிறார், யவியான் ஆத்மனஃ புத்திரஹா சிஷ்யச்சாபி குணோதிதஹா புத்திரவத்தே த்ரயச்சிந்தியா தர்மச்சைவாத்திர காரணம். ராமன் சொல்றார், வாலி நீ பண்ண தவறு என்ன தெரியுமா? தர்மசாஸ்திரம் சொல்லுவது கூட பிறந்த இளையவன் தம்பியோ அல்லது தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய சிஷ்யனோ இவர்கள் மூவரையுமே பிள்ளை ஸ்தானத்துல தான் வைக்க வேண்டுமா. தனக்கே பிறந்த பிள்ளை அல்லது தனக்கு பின் பிறந்த இளையவனான தம்பி, அதற்கு பிறகு தன்னுடைய சிஷ்யன், இந்த மூவரையுமே ஒருவன் மகன் ஸ்தானத்தில் தான் வைத்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த சிஷ்யனுக்கோ தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய மகனுக்கோ ஒரு மனைவி இருந்தால் தனக்கு ஸ்னுஷா, அந்த பெரியவருக்கு மருமகளாகத்தானே இருப்பாள். அப்படி மருமகளாக நீ நடத்தி இருக்க வேண்டும். தான் சுக்ரீவனுடைய மனைவியான ருமா என்பவளை. ஆனா வாலி சுக்ரீவனை நாட்டிலிருந்து ஓட்டிவிட்டார். ருமையை தனக்கு மனைவியாக வசப்படுத்தி கொண்டார்.
அதுதான் நீ செய்த பெரிய தவறுன்னு ராமன் சொல்லுகிறார். அஸ்யத்வம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ ருமாயாம் வர்த்தசே காமாத் ஸ்னுஷாயாம் பாப கர்ம கிருத்து. உன்னுடைய மாட்டு பெண் ஸ்தானத்தில் இருப்பவள் ருமா என்பவள். என தம்பி சுக்ரீவன், அவன் புத்திரஸ்தானம். தம்பியினுடைய மனைவி தன் மாட்டு பெண் அளவு நிலைதானே. அப்ப அவளிடத்தில் நீ காமத்துக்கு வசப்பட்டு தவறாக நடந்து கொண்டாய். அவன் உயிரோடு இருக்கும் போது அவரை துரத்தி விட்டு மனைவியை நீ பிடித்து கொண்டாய். ராமனுடைய எண்ணத்தில் 2 பாபங்களை வாலி செய்திருக்கிறாராம். முதல் பாபம் ருமையை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டது. இது சாதாரண ராஜ தர்மத்தின்படியே பெரிய குற்றம். தர்மசாஸ்திரமே இதை இகழ்கிறது, இது தவறானதுன்னு சொல்லுகிறது. ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் வாப்யனுஜஸ்ய பிரச்சரேத நரக்காமான் தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. ராமன் தர்மசாஸ்திரத்திலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். நீ தவறு என்ன செய்தாய்னு காட்டினேன். உன் தம்பியினுடைய மனைவியினிடத்திலே தவறாக நடந்து கொண்டாய். அந்த தவற்றுக்கு என்ன தண்டனைன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது தெரியுமா? அவருக்கு தான் அபராதம் விதிக்கலாம், இல்ல அவரை ஊரை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவனுக்கு வதம்தான் தண்டனை என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஔரசீம் தனக்கு பிறந்த பெண்ணிடத்திலோ, பகினீம் வாபி தன்னுடைய சகோதரியினிடத்திலோ, பாரியாம் வியாப்யனுஜஸ்ய தன்னுடைய தம்பியின் மனைவியினிடத்திலோ ஒருவன் தவறாக நடந்து கொண்டால் அப்போது அவனுக்கு வதம்தான் தண்டனை. அவரை கொல்வது மரண தண்டனை தான் தண்டனைன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப நீ தவறு செய்யாதவன்னு சொல்லாதே. நீ செய்த முதல் தவறு ருமையினிடத்திலே தவறாக நடந்தது. அதற்கு உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வதம், மரண தண்டனை தான். அதனால் தான் நான் அதை கொடுத்தேன். இது முதல் தவறு. அதுக்கு மேல ராமனுடைய மனசுல இன்னொரு பெரிய தவறு வாலி செய்திருக்கிறாராம். அது என்ன தவறென்றால், ஒருவன் காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது அவனை ஏற்றுக்கொள்ளாமல் எட்டி உதைத்து தள்ளினானோ இல்லையோ. சுக்ரீவன் வாலி காலிலே விழுந்து மன்றாடினார், நான் ஒண்ணு தவறாக செய்யவில்லை. அந்த ராட்சசன், ஒரு பெரிய மாயாவி என்கிற ராட்சசனும் வாலியும் குகைக்குள்ளே போய் சண்டையிட்டு மாயாவியை வாலி கொன்று விட்டார். ஆனா சுக்ரீவன் தவறாக நினைத்து கொண்டுதானே ஓடி வந்தார். அப்ப சுக்ரீவன் சொல்லுகிறார், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீ ஜெயித்திருக்கிறாய்னு சொன்னா ஆனந்தமாக வரவேற்றிருப்பேன். மாயாவி ஜெயித்து விட்டானோ என்கிற பயத்தில் தான் குகையை மூடிவிட்டு ஓடி வந்தேன். எத்தனை சொல்லி பார்த்தாலும், காலில் விழுந்து கெஞ்சினாலும் வாலி கேட்கவில்லை. அடித்து ஊற விட்டு துரத்தி விட்டானோ இல்லையோ. ராமனுடைய மனதில் சரணாகதன்னு ஒருவன் காலிலே வந்து விழுந்தால் அவனை ஏற்காமல் தள்ளிவிடுவது என்பது மிகப்பெரிய குற்றமா. அப்ப ருமையனிடத்திலே தவறாக நடந்தாய்னு மேலோட்டமா ராமன் குற்றம் சொல்லுகிறார். அதை விட ராமன் மனசுல வாலி பண்ண பெரிய குற்றம் என்பது சரணாகதனை ஏற்காமல் நீ தண்டனை கொடுத்து விட்டாய். இப்படி தவறுகள் செய்தபடியால் உனக்கு வதம்தான் தண்டனை. வாகுராபிஷ்ச பாஷைஷ்ச கூட்டைஷ்ச விவிதைர் நராக பிரதிச்சன்னாஷ்ச திருஷ்யாஷ்ச கிருண்ணந்தி சுபகூன் மிருகான். அதற்கு மேலே கடைசி கேள்வி, இவர்களுடைய பூமி கிடையாதே, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையேங்கிறதுக்கு ராமன் பதில் சொல்லிவிட்டார். இல்லை, இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுக்கு இங்க உரிமை உண்டு என்று. அடுத்தது கேட்டார், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பகை கிடையாதே என்றால், எனக்கும் உனக்கும் பகை இருக்க வேண்டாம். பரதனுடைய ஆணையின் பேரில் தர்மத்தை நிலைநாட்ட நான் காட்டுக்கு வந்துள்ளேன். நீ காட்டிலே தவறு செய்து கொண்டிருந்தால் அதை தட்டி கேட்பது என் உரிமை என்று பதில் சொல்லிவிட்டார். சரி, அப்படி என்ன அதர்மத்தை நான் செய்தேன்னு வாலி கேட்டதற்கு, ருமையனிடத்திலே தவறாக நடந்து கொண்டாய், அது உனக்கு மரண தண்டனைக்கு தகுதியானவன் ஆக்குகிறது என்று பதில் சொன்னார். 4வது, சரி நேரே வந்து சண்டையிட்டு கொண்டிருக்கலாமே, எதற்காக மறைந்திருந்து கொன்றாய்னு கேட்டார். ராமனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. வாலி, நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எந்த அரசனாவது ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து விட்டு நேரா பெரிய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த குற்றவாளி கையிலையும் ஒரு கத்தியை கொடுத்து தானும் ஒரு கத்தியை கையில் வைத்து கொண்டு வா, 2 பேரும் சண்டை போட்டு நான் உனக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்லுவார்கள்னு? அவர் ஆசனத்துக்கு மேல சிரித்து கொண்டு தண்டனை தலையை அறுன்னு சொல்லுவார். உடனே யாரோ ஒருவர் வந்து அந்த குற்றவாளியின் தலையை அறுத்து விடுவார்கள். அவனுக்கு சண்டையிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. ராஜா மரண தண்டனை விதிக்கும் போதெல்லாம் எதிராளியோடு சண்டை போட்டு நேரோடு நேர்தான் சண்டையில் ஜெயிக்க வேண்டும்னு எந்த தர்மசாஸ்திரமும் சொல்லவில்லையே. அதனால் உன்னை நான் கொன்றேன், நேரே வர வேண்டிய தேவை கிடையாது. 2வது, நீயோ காட்டு மிருகம், நானோ மனிதன், ராஜகுலத்தை பிறந்தவன். ராஜகுலத்தில் பிறந்தவர்களுக்கு வேட்டையாடுவது என்பது ரொம்ப சுலபமான எளிமையான செயல். அப்படி வேட்டையாடும் போது சில இடங்கள்ல உதாரணம் ஒரு
ட்ராப்னு சொல்றாளோ இல்லையோ, ஏதோ ஒரு பள்ளத்தை பறித்து அதுல மேல எதையானு விரித்து அதன் மூலம் ஒரு மிருகத்தை நாமும் பிடித்து விடலாம், அல்லது ஒரு மிருகம் நடந்து போனா அதை காலை பிடித்து கொள்ளுகிற மாதிரி ஏதான ஒரு எந்திரத்தை எடுத்து வைத்து விடலாம். இது போல எத்தனையோ வழிகள் உள்ளன. நேரடியாக சண்டை போட்டுத்தான் ஒரு காட்டு விலங்குகள் அழிக்க வேண்டும்ங்கிற தேவை கிடையாது. மனிதர்கள் விலங்குகளை அழிப்பதற்கு எத்தனையோ கருவிகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்களே, அதை போல நானும் மறைந்திருந்து ஒரு மானை அடிப்பது போல மறைந்திருந்து உன்னை அடித்து விட்டேன். இதுல தர்மத்துக்கு புறம்பாக நான் எதையும் செய்யவில்லை. பிரதாபிதான் வா வித்தஸ்தான் விஸ்ரப்தான் அதிவிஷ்டிதான். சில சமயம் மான் ஓடி துள்ளி ஓடிக்கொண்டிருக்கும், சில இடத்துல ஒரே இடத்துல இருக்கும், சில இடத்துல பயந்து போய் நேரம் நம்மை நோக்கியே ஓடி வரும். எப்படி இருந்தாலும் அந்தந்த சமயத்துக்கு தகுந்தபடி வேட்டையாடலாம் என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. பிரமத்தான் அப்பிரமத்தான் வா நரான் மாம்சாசினோ பிருஷம் வித்யந்தி விமுகாம் சாபி நச்ச தோஷோத்திர வித்யதே. நம்மை பார்க்காமல் அந்த பிராணி இருக்கும் போது அடிப்பது தானே வேட்டையினுடைய முக்கியமான தன்மை. வேட்டையாட போகும்போது ஒரு மான் இருக்கு, அதை வேட்டையாட போகணும். புலி இருக்கு, வேட்டையாடணும்னா புலிக்கு நேரம் முன்னால் போய் நின்று கொண்டு புலியே வா சண்டைக்கு வா உன்னை வேட்டையாட போகிறேன்னு சொல்லுவார்கள். மறைந்திருந்து புலிக்கு தெரியாத போது அடித்து கொன்று விடுவது தானே வேட்டை. அதை போல உன்னையும் நானும் வேட்டையாடினேன், இதில் எந்த தவறும் கிடையாது. நீ ஒரு காட்டு மிருகம், நானும் அரச குலத்தை சேர்ந்தவன் என்று ராமன் தெரிவித்தார். இதுக்கு மேலே கம்பராமாயணத்தில் மேலும் சில கேள்விகள் அழகாக சொல்லப்படுகின்றன. வாலி ராமனிடத்துல கேட்கிறாராம், நீ என்ன சொல்லுகிறாய்? என் தம்பியினுடைய மனைவி இடத்தில் நான் தவறாக நடந்ததுதான் குற்றம்னு சொல்லுகிறாயே. ராமா, இந்த நியதிகள் எல்லாம் மனித குலத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் உண்டு. நானோ விலங்கு, விலங்குகளுக்கு இப்படியெல்லாம் தமக்கை, கூட பிறந்தவள், பெண், தம்பியினுடைய மனைவி என்கிற வேறுபாடெல்லாம் குரங்குகளுக்கு கிடையாது. யாரை பார்த்து ஆசைப்படுகிறோமோ அவர்களோடு கூடலாமே. நீ மனிதர்களுடைய நியதியை விலங்குகளுக்கு கொண்டு வந்து பொருத்துகிறாய்னு வாலி கேட்பதாக கம்பர் கூறுகிறார். ஆனா ராமன் அழகாக பதில் சொன்னார், வாலி நீ மனிதன், நீ ஒரு விலங்கு என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்காதே. நீங்கள் அனைவரும் தேவர்களுடைய அம்சமாக வந்து பிறந்த குரங்குகள். சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன், இந்திரனுடைய அம்சமாக வாலி, வாயுவினுடைய அம்சமாக ஹனுமான், இப்படித்தானே வந்து பிறந்திருக்கிறார்கள். பகவான் தான் மனிதனாக பிறக்க போகிறார்னு முடிவெடுத்த உடனேயே தேவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் சக்தியை கொண்டு குரங்குகளுக்குள்ளே சிறந்த வீரர்களை படைப்பித்தார்கள். அப்படி பிறந்த நீங்கள் தேவர்களுடைய மகன்கள். உங்களுக்கு சாதாரண குரங்குக்கு இருக்கிற பலத்தை விட அதிகமான பலம் உள்ளது. குரங்கினுடைய புத்தியை விட அதிகமான புத்தி கூர்மை உள்ளது. அப்ப உங்களை சாதாரண குரங்கென்றும் கணக்கிட முடியாது. எப்ப அறிவு முதிர்ந்துள்ளதோ அப்ப தர்மத்திலும் நெறிமுறைகள் அதிகமாகத்தான் இருக்கும். நீ விலங்கென்று சொல்லி தப்பித்துக் கொள்ளாதே. தேவர்களுடைய மகனானபடியால் உனக்கு தர்ம சாஸ்திரங்கள் பொருந்தும், உனக்கு பொறுப்பு அதிகம் என்று பகவான் ராமன் அழகாக பதில் சொன்னார். இதை போல அனைத்து கேள்விகளுக்கும் ராமன் பதில் கூறினான். வாலியும் சரியென்று ராமன் சொன்னதை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு அவர் ராமனை கொண்டாடி மேலே என்ன உரையாடல் நடந்தது என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।